உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 2ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, முக்கியமாக குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:27 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறாரு. திருதியை திதி மாலை 4:35 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை 11:27 வரைக்கும். அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 1:30 வரை. மாலை 3:30 முதல் 4:30 வரை நல்ல நேரம். சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 11:27 வரைக்கும். அதற்கு அப்புறமேல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக மேற்கு, பரிகார பொருளாக வெள்ளம், வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர். இன்னைக்கு சரபேஸ்வரனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சிருக்கிறதும், அவரை பிரார்த்தனைகள் செய்கிறதும், அவருடைய சன்னதி சிவ ஆலயங்களில் இருக்கிற சன்னதியில் பிரார்த்தனைகள் செய்வதும், மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்து அவரை 3 முறை வலம் வருவது இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும். இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த உரல் தலையில போட்டு இடிக்கிற மாதிரியே ஒரு பக்கம் இருக்கும். ஆமா சார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் பதில் பேசிட்டே இருக்கிறாங்க, எதிர்த்து வேற பேசுறாங்க, நமக்கு வேற எதிர்த்து பேசினா பிடிக்காது. இப்படி பிடிக்காத நிகழ்வுகள் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். யாரடா எதிர்த்து பேசுன அப்படின்னு தான் கேட்கணும். இந்த எதிர்த்து பேசுறது, பேசுனதையே திருப்பி பேசுறது, பஞ்சாயத்து முடிவுக்கே வராத தருணங்கள், கொஞ்சம் லேசா ஒற்றை தலைவலி, தலை பாரம், தலையில பிறவி பகுதி வலிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள்கிட்ட ஒரு பக்கா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துடும். பக்கா மாஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கண்டிஷனல் அக்ரிமெண்ட், அதாங்க அன்கண்டிஷனல் அக்ரிமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட். நீங்கள் இங்கே வந்துடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம், நீங்கள் இதை செஞ்சுருங்க, நாங்கள் அதை செஞ்சிடறோம் அப்படின்னு பாலிசி. ஐயோ, நீங்கள் உடனே இன்சூரன்ஸ் பாலிசிலேயே இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்குல்ல, கொடுத்து வாங்குறது அப்படின்னு. இப்படி கொடுத்து பெற வேண்டிய தருணங்கள், கண்டிஷன், அக்ரிமெண்ட், ஒத்துழைப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பேசி கண்டிஷனலாக அக்ரிமெண்ட் போட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள் வித்த ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அக்கம் பக்கத்தினரிடையே சுமூகமான உறவு, நல்ல விஷ் பண்ண வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணம் தான். இங்கே பக்கத்தில் தான் ஒரு டிரைவு தான், ஒரு குட்டி டிரைவு தான் அப்படின்னு போனோன்னே வந்துடுறேன், வந்தோன்னே போயிடலாம். இந்த ஊர் காசு, ஊர் நினப்பு, ஊரு விட்டு ஊர் வந்துங்கிற சந்தோஷம் எல்லாம் மிதுனராசி நேயர்களுக்காக இன்னைக்கு இருக்கும். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், பாடுவேன் சௌக்கியம், அன்னை விரும்பும் நல் உறவினராம். அப்போ தாய் வழி உறவுகள், தாய் வழி சொந்தங்கள், தாய்மொழி, தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக நிறைய காரியங்கள் செய்து கொடுப்பாங்க. மாமன் மைத்திரன் உறவு, மாப்பிள்ளை அப்படின்னு நல்ல வாய்ஸாக கூப்பிட வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்ட உறவு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கான தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்த உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பாருங்க, காரியங்களோ குடுக்கல் வாங்கலோ, வட்டி, வரி, வாய்தா, இந்த பண சமாச்சாரமோ, வாடகை தொகையோ, உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டு அப்படின்னு இந்த அட்வான்ஸு அப்படின்னு அட்வான்ஸ் திங்கிங் இருக்கோ இல்லையோ,
அட்வான்ஸ் பேமெண்ட்டு அப்படிங்கிறத கேட்டு பெற வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் முன்னாடி இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு தடைக்கு பிறகு அந்த பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. வீண் விரயங்கள் கொஞ்சம் விரட்டிட்டு தான் இருக்கும். அன்னெசரியாக திடீர்னு எப்போவோ பணம் தரணுமா, அதை இப்போ அனுப்பிச்சு கேட்குறாங்க சார், எப்போவோ சொல்லணுமா, அதை இப்போ அனுப்பிச்சு கேட்குறாங்க அப்படின்னு. இந்த ப்ரொவிஷ்னரி பில்லு, ஸ்டேஷ்னரி பில்லு, இந்த ரீசார்ஜ் வச்சோ ஒய்ஃபை முடிஞ்சு போச்சான், டேட்டா முடிஞ்சு போச்சான், இந்த கேபிள் இது வேறு டிடிஹெச் ரீசார்ஜ் வேறு முடிஞ்சு போச்சான் அப்படின்னு. இந்த ரீசார்ஜ் அப்படின்னு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது தூக்கிட்டு நம்ம அலையிறதுக்குள்ள கடகராசி நேர்களே நம்ம பேட்டரியே லைட்டாக டவுன் ஆகிடுதுன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா வரவு ஸ்கேலு என்ன ஸ்கேலு, அரடி ஸ்கேலு ஒரடி ஸ்கேலு அளந்து தான் நாங்கள் அளந்து தான் சொல்வோம், அளந்து தான் பேசுவோம், அளந்து தான் கொடுப்போம் அப்படின்னு அளந்து பார்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தம், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள், பேசிய நிறைய காரியத்தை சாதிக்க வேண்டிய சாதுரியம், ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வார்த்தைகள் உங்களுக்காகவே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அப்போ இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. காரியங்கள் ஜெயமாகும். ஜெயம் கொண்டான், ஜெயம் கொண்டால், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் அப்படின்னு டிக்கடிச்சுக்கிட்டே போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம், கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் நீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் வரவு செலவு நிதானமாக பண்ண வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு காணப்பட்டாலும் நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிடும். வார்த்தைகள் மகிழ்ச்சி தரும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி உங்களுக்காக இருக்கு. என்ன அர்த்தம்னா, மாலை நேரம் வரைக்கும் உங்களை பரிதவிக்க விடுவாங்க, அலைய விடுவாங்க, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். சார் அப்படியா சார், அப்படியா சார், அப்போ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹாலில் வெயிட்டிங், ஆளே வெயிட்டிங் அப்படின்னு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசி நேயர்களை சுற்றி வரும். சார் எவ்வளோ நேரம் சார், நானும் இப்போ ஃபோன் பண்ணிவிடுவாங்க, இப்போ பேசிடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க, இப்போ கூப்பிட்டுடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கிறேன், கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, சந்திரனையே கூப்பிடலையோ. ஆமாம், சந்திரனையே கூப்பிடல. ஆனால் சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசியில் இருக்க கேதுவை கடந்து சஞ்சாரம் ரொம்ப வேகமாக இருக்க ஆரம்பிக்கும். மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தியை கேதுவை கடந்த சந்திரன் உங்களுக்காக கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, ப்ரொவிஷ்னரி, ஸ்டேஷ்னரி, நீண்ட காலமாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருளை ஆசைப்பட்டு இன்னைக்கு வாங்குவதற்கான தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்து இந்த பாக்கெட்டில் அந்த ஸ்வீட் வைக்கிறது, பாக்கெட்டில் அந்த இனிப்பு பொருள் வைக்கிறது, பாக்கெட்டில் அந்த கோவில் பிரசாதம் வைக்கிறது, பழங்கள், மலர்கள், மாலைகள், சட்டை பாக்கெட்டில் இல்லை கையில் இருக்க பையில் இல்லை கூடையில் எதுலையாவது வச்சுட்டு ஆமாம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். கொஞ்சம் கழுவுற மீன்லையும் நழுவுற மீனாக இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த வெட்டு 1 துண்டு 2லாம் இன்றைக்கி பேசக்கூடாது. ஏன்னா நம்ம தான் பாக்கெட்லலாம் வச்சுருக்கோம்ல ஸ்வீட்டெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு கொஞ்சம் அப்படி வெளில எடுத்து மறைச்சி வச்சதெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கான தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஐயா சாமி, நம்ம ஒர்த்து அவ்வளோதாங்க, அந்த பணம் காசு நகலாம் ஐயோ நமக்கு இந்த பழிப்பு சொல்லலாம் ஆகவே ஆகாதுங்க. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான் நமக்கு ஆகும். உண்மை உழைப்பு உயர்வுன்னு போவாங்க. நமக்கு இந்த எடுத்து வைக்கிறது, இந்த மறைச்சி வைக்கிறது, இந்த ஒளிச்சு வைக்கிறது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் கூட ஒரு சின்னதாக எதையாவது ஒன்றா மறைச்சு பதுக்கி ஒளிச்சு அப்படி மறைச்சு வைக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது. அடங்கப்பா, மறைச்சு வைக்க மாட்டீங்களான்னு இன்னைக்கு எதையாவது ஒன்றையாவது மறைச்சு தான் வைக்கணும். ஒரு பொய்யவாவது சொல்லித்தான் ஆகணும். நிர்பந்திக்கப்படுவீர்கள் துலாம் ராசி நேயர்களே. ஆமாம் கார்த்திக் சார் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்க, என்ன பண்ணுறது, கொஞ்சம் டீசென்சியை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னு டீசென்சியை மெயின்டைன் பண்ணி மறைத்து வைக்க வேண்டிய தருணங்கள். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பண ஆதாயம், தாயம் 1, அப்போ ஹிட் த புல்சை அப்படிங்கிறது தான். ஆமாம் சார், பட்ஜெட்டு, மேனவர்ஸ் பிளானிங்கு, காஸ்டிங்கு, எஸ்டிமேஷன், டீட்டெயிலு, இந்த டேட்டா என்ன நாலேஜ் இவருக்கு, டேட்டாவை அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இந்த அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பீங்க விருச்சிக ராசி நேயர்களே. இன்னைக்கு அள்ளி விட்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு.
வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள், கெட்டிக்காரத்தனமான பலன்கள், புத்திசாலித்தனமான பதிவுகள், அதே மாதிரி ரெக்கார்ட் பண்றது, நோட் பண்ணி வைக்கிறது, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு நோட் பண்ணி வைக்க வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்கு. அதுதாங்க ஞாபக சக்தியா நாம் மெமரி உங்களுக்கு அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ உங்களை முன்னிறுத்தி தான் நிறைய காரியங்கள் இன்னைக்கு உறவுகள் செய்து முடிப்பாங்க. உறவுக்கு கை கொடுக்கறதும் உரிமைக்கு தோல் கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்மளையே கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு, நம்மளையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அது விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி எல்லாம் பிரம்மாண்டமா செய்யணும்னு நினைக்காதீங்க. சிம்பிளா செஞ்சீங்கன்னாலே பல விஷயங்கள் ஜெயம் தர வேண்டிய அமைப்பு விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. ஒன்னே ஒன்று, பழி வாங்குறேன், கோவப்படுறேன், திட்டுறேங்கிறது மட்டும் வேண்டாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைலாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை. பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுதான் கருடா சௌக்கியமா அப்படின்னு. அப்ப கருடா சௌக்கியமானு கேட்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இன்னைக்கு இருக்கும். இப்ப எதிரிக்கு எதிரி நண்பன், கொள்கைக்கான கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, இந்த அங்க கூட்டணி, இந்த இங்க கூட்டணி, ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ், அப்புறம் நார்மல் டேபிள், டைனிங் டேபிள் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லா இடத்துலையும் காப்பாற்றப்படும். சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவீங்க. நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள். ராசிதான் கைராசிதான் உங்க முகமே ராசிதான் அப்படின்னு தனுசு ராசி நேயர்களே இன்னைக்கு ராசியான ஆள் நீங்க, ஈஸியான ஆள் நீங்க. ராசியான முகம்னா பார்த்துங்களேன். அப்போ எவ்வளோ காரியங்கள் ஜெயிக்க போகிறோம். எதிரிக்கு சிம்ம சொப்பனமா எதிரியும் பார்த்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய தருணங்கள். சபை நாகரீகம், சபை மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தாங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா பாக்கி இருக்க விஷயம் எல்லாமே மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு. அப்போ இருந்த இடத்துல இருந்தே முடிச்சிடலாம். எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு, எதுக்கு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு அப்படின்னீங்கன்னா கமிஷனர் போட்டுருவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்பரு, எஸ்டிடி நம்பரு, இதெல்லாம் அமௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். ஆகா, நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணியிருக்கலாமோ, விரயம் ஆயிடுச்சோ, செலவாயிடுச்சோ அப்படின்னு. செலவாயிடுச்சோன்னு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சாதானே தெரியும் வரவு செலவு எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ போச்சு, எவ்வளோ வந்துச்சுன்னு. முன்னாடி எதுவும் தெரியாது இல்லை. இப்படி முன்னாடி பின்னாடி கண்ணாடி தெரியாம வரவு செலவு பண்ணிட்டு ஆகா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ, பணத்தை எடுத்து கொடுத்துட்டோமோ, அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டுட்டோமோ அப்படின்னு. பரவாயில்ல, தப்பு கிடையாது. விரயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நெருக்கடியான விரயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் நெருங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம். படபடப்பு, டென்ஷன், லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் ரஷ் கும்பராசி நேயர்களுக்காக. இந்த வரவு செலவு சார் பத்துல சார் வரவு செலவு இடிக்குது சார் அப்படின்னு. இந்த வரவு செலவு இடிக்குதுன்னு சொல்ற தருணங்கள். முதுகு பகுதி வலிக்கிறது, கழுத்து பகுதி வலிக்கிறது, கொஞ்சம் தூக்கமின்மை. ஆமாம் சார் காலையில் 4 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டேன், 2 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டேன், நினைச்சாலே தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைத்தாலே இனிக்காதுங்க. நினைத்தாலே கசக்கிற வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கால் பாகம் வலிக்கும், இடுப்புக்கு கீழே முழங்கால் ஜாயிண்ட், முழங்காலில் இடித்து கொள்ள வேண்டிய தருணங்கள். நசுக்கிட்டாங்க சார், இந்த க்ரௌடை பார்த்தாலே நமக்கு ரொம்ப அலர்ஜி சார். க்ரௌடை அண்ணங்கிட்ட அக்கா கிட்ட அண்டை விடாமல் இருந்தாலே இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு நிறைய காரியங்கள் நல்லபடியாக முடியும் ஒரு தடுமாற்றத்துடன். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உங்களுடைய தில்லு தான். தில்லுக்கு துட்டுக்கு தில்லு அப்படின்னு. நேர்பட பேசி நிமிர்ந்த நில் அச்சம் தவிர, அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. நான் எதுக்கியா பயப்படணும்? நான் என்ன பொய்யா பேசினேன்? நான் ஏமாத்தினா, திருடினா, வந்து பாரு, வச்சு பாரு, எடுத்து பாருன்னு சொல்ற தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு, உயர்வு, அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ பக்தி, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். அட எவ்வளோ பார்த்துட்டா இதை பார்க்க மாட்டோமா, பார்த்தரலாம் ஒரு கை அப்படின்னு. இந்த ஒரு கை பார்த்தரலாம், கை தாங்க சொன்னேன், ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு தில்லா தைரியமா தில்லுக்கு துட்டா இறங்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்போ எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.